and welcome to my channel Krishna Vlogs. இன்னைக்கு நம்ம ஒரு பொங்கல் என்ன காணும் பொங்கல். அப்போ நம்ம இன்னைக்கு ஒரு சர்க்கரை பொங்கல் அதுதான் வந்து நான் ரெசிபி அன்னைக்கு பண்ண போறேன். ஃபுட் வீடியோஸ் எல்லாம் நிறைய நாள் ஆயிடுச்சு. டிராவல் வீடியோ அப்படிதான் போட்டுட்டு இருக்கோம். அப்போ இன்னைக்கு வந்து சர்க்கரை பொங்கல் சின்ன குவான்டிட்டியில் கம்மியான குவான்டிட்டியில் வந்து சர்க்கரை பொங்கல் எவ்வளோ டேஸ்டியாக எப்படி வீட்டில் நம்ம கடையில் நம்ம ஹோட்டல்ல எல்லாம் சாப்பிட்றது போல் வந்து எப்படி வந்து நம்ம வீட்டிலே வைக்கிறது அதை வச்சு தான் நான் பண்ண போகிறேன். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை மட்டும் வச்சு நம்ம பண்ண போகிற ரெசிபி தான். இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இஷ்டப்படும். பொங்கல் டைமில் வந்து நீங்கள் வந்து செஞ்சு பார்க்குறதுக்கு கரெக்டான ஒரு ரெசிபி, ட்ரெடிஷ்னலான ஒரு ரெசிபி. அப்போ இந்த வீடியோக்குள்ளால் வந்து எப்படி இதை ப்ரொசீஜர் பண்ணுறது, எவ்வளோ குவான்டிட்டி, இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்போ வீடியோக்குள்ளால் போகலாம். இது வரைக்கும் இந்த சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொன்னால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறமா என்ன சொல்கிறது, என்னோடய வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க. பொங்கல் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2 கிளாஸ் பச்சரிசி, 1 கிளாஸ் பாசி பருப்பு, அதாவது சிறுபயிர் பருப்பு, அப்புறமா ஒரு 1/2 கிலோ சர்க்கரை, நாட்டு சர்க்கரை இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை அச்சு வெல்லம் எதாக இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை, 1/2 கிலோ. அப்புறமா ஒரு 10 ஏலக்காய், ஒரு 50 கிராம் கீ நெய், அப்புறமா கொஞ்சமாக கேஷ்யூஸு, ரெசின்ஸு, உள்ள திராட்சையும் முந்திரியும், அப்புறமா ஒரு 1/2 முறி தேங்காய். நீங்கள் திருகி சேர்த்துக்கலாம், இல்லைன்னு சொன்னால் கட் பண்ணி சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். இது இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். அப்போ இதை எப்படி செய்யலான்னு சொல்லிக்கிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் அதோட குவான்டிட்டி எல்லாம். அப்போது இந்த கப்பு தான் நம்ம டீ கப்பு. இந்த டீ கப்புக்கு வந்து 2 கிளாஸ் பச்சரிசி எடுத்துருக்கிறேன். கடையில் வாங்குகிற பச்சரிசி, நார்மலான பச்சரிசிலாம். அப்போ இது இந்த கப்புக்கு வந்து 2 கப்பு பச்சரிசி எடுத்துருக்கிறேன். அதில் 1 கப்பு பாசிப்பருப்பு, ஓகே, 1 கப்பு பாசிப்பருப்பு. இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இதை நல்லா வந்து ஒரு 4-5 டைம் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கிற அந்த ஸ்மெல் எல்லாம் போகிறது வரைக்கும் வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து குக்கரில், இப்போ நமக்கு மொத்தம் 3 கப் இருக்குது. 3 கப்புக்கு 1 கப்புக்கு 3 கிளாஸ் தண்ணி வச்சுட்டு 9 கிளாஸ் தண்ணி வச்சு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அரிசி பருப்பை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துப்போம். இப்படி ஒரு நல்லா செஞ்சு ஒரு 4 வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதை வந்து நல்லாவே வாஷ் பண்ணிட்டோம். இதை வந்து குக்கரில் போட்டுடலாம். இதுக்கு தேவையான தண்ணி வச்சு இதை வந்து ஒரு 4 விசில் போட்டு எடுத்துக்கலாம். 4 விசில் போட்டு ஒரு 10 மினிட் அதை ரெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறமா எடுங்க. உடனே விசில் ஆஃப் ஆன உடனே ஓப்பன் பண்ணிடாதீங்க. இப்போது வாட்ரு வந்து 9 கிளாஸ் வாட்ரு வச்சுட்டு இதில் வந்து 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. ஒரு 4 ஏலக்காய் வந்து தள்ளி போட்டுக்கோங்க. போட்டு தான் குக்கர் மூடி வச்சு ஒரு 4 விசில் போட்டு எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுலேயே 1 ஸ்பூன் கீ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. வந்து விசில் போட்டு வச்சாச்சு. இது ஒரு 4 விசில் வரட்டும். அதுக்கு முன்னால் நம்ம சர்க்கரை ரெடி பண்ணிடலாம், சர்க்கரை பாகு. ஓகே, இப்போ நம்ம வந்து அரிசியும் பருப்பு மாட்டு ஒரு 1/2 கிலோ எடுத்துருக்கோம். மொத்தம் 3 கிளாஸு. அதுக்கு ஏற்றது போல் 1/2 கிலோ சர்க்கரை கொஞ்சம் திப்பாக தான் நான் பண்ணுறேன். அதை வந்து இப்படி சின்னதாக பொடிச்சு எடுத்துருக்கிறேன். இதை வந்து பாகாட்டணி காய்ச்சி எடுத்துக்கலாம். 1 கிளாஸ் தண்ணி வச்சு அதை வந்து பாகாட்டு காய்ச்சி எடுத்துப்போம். அப்போ அதில் ஏதாவது தூசு பொடியெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் மாறுறதுக்கு தான். அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம டைரெக்டாகவே பொங்கலில் போட்டு இதை சமைச்சிடலாம். தூசு பொடியெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் அதை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுக்கிறதுக்கு வேண்டி தான் இப்போ அதை வந்து பாகாட்டு காய்ச்சி எடுத்துக்கிறோம். இப்போ சர்க்கரை பாகு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஒரு கம்பி பதம் அப்படிலாம் வரணும்னு இல்லை, ரொம்ப போட்டு காய்க்க வேண்டாம். இது ஒரு கசப்பாயிரும். இது ஜஸ்ட்டு அதை கட்டியெல்லாம் வந்து உடஞ்சி ஒரு வாட்டரி கன்சிஸ்டன்சி ஆகிறது வரைக்கும் இதை வந்து நீங்கள் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இதனி நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி இந்த பொங்கலில் சேர்த்துக்கலாம். மீன்வைல் பொங்கல் வந்து குக் ஆகிட்டுருக்கு. அது விசில் வரட்டும், ஒரு 4 விசில் வரட்டும். தேவையான ரெசின்ஸ், நட்ஸ் இதெல்லாம் நான் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். இதை வந்து கீயில் தான் ஃப்ரை பண்ணி லாஸ்ட்டாக வந்து ஆட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம 4 விசில் வச்சு எடுத்துருக்குறோம். கொஞ்சம் கரெக்டாக வெந்திருக்கு, தண்ணியெல்லாம் ட்ரைன் ஆகிருக்கு. இனி இதில் சர்க்கரை பாகம் சேர்த்து, தேங்காய் சேர்த்து, அப்புறமா கிஸ்மிஸ் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிப்போம். இனி ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதில் சர்க்கரை பாகம் வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதில் வைப்போம் ஏலக்காய் பொடி வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க. சுக்கு தேவையுள்ளவங்க போட்டுக்கோங்க. தேங்காய் அதையும் கூட இதில் ஆட் பண்ணியிருப்போம். இந்த 1/2 முறி தேங்காய் பச்சையாக தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். கீழே ரோஸ்ட் பண்ணி ஆட் பண்ணாலும் பண்ணிக்கலாம்.
வேற ஒரு சின்ன கடாய் வச்சு அதில் வந்து ஒரு 50 கிராம் கீ வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். கீ வந்து நல்லா சூடாகட்டும். சூடான அப்புறமா இப்போ நட்ஸை வந்து இதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ கீ வந்து சூடாகிடுச்சு. இதில் வந்து ஃபஸ்ட்டு கேஷ்யூஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கேஷ்யூஸ் ஆட் பண்ணி லைட்டாக பொன்னிறமாக வந்த உடனே இதிலே நம்ம டேரெக்டாக வந்து கிஸ்மிஸ் பழம், அதாவது உலர் திராட்சை, இதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ திராட்சையும் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே நல்லா ஆட் ஆகிடுச்சு. ஓகே, ரெண்டும் இப்போது நம்ம பொங்கலில் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வந்து பொங்கல் பண்ணிடலாம். பொங்கல் இப்போ கரெக்டாக இருக்குது, கீ எல்லாம் கரெக்டாக இருக்குது, அந்த ஏலக்காய் வாசனை எல்லாமே சூப்பராக இருக்குது. ரொம்ப ஈஸியாக வீட்டிலே வந்து பொங்கல், சர்க்கரை பொங்கல் பண்ணிடலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. நாளை வேறு ஒரு நல்ல வீடியோட வரேன். அது வரைக்கும் பாய்.